வாங்க கிரானோலா பார் பார்ப்போம் எப்படி பண்ணுறது. அதுக்கு ஒரு அரை கப்பு பாதாம் பருப்பு போட்டு லேசாக வறுத்து சூடு பண்ணிப்போம். சும்மா தொடர சூடு இருந்தால் போதும், ரொம்பலாம் இருக்கணும். லேசாக கை பொறுக்கிற சூட்டில் எடுத்து போட்டீங்க. இப்போது நம்ம அரை கப்பு பாதாம்னு சொன்னேன்ல, அது வந்து என்ன கப்பு மெஷர்மெண்ட்டுனாக்க ஆஃப் கப், ஃபுல் கப் இல்லை, ஆஃப் கப் மெஷர்மெண்ட் அதில் எடுத்துருக்கோம். அப்போது ஓட்ஸ் எடுத்துக்க போகிறேன், ப்ளெயின் ஓட்ஸு. அதுவும் லேசாக சூடு வர மாதிரி வறுத்துக்க போகிறேன். அது வந்து நான் அந்த கப்பால் ஒரு கப்பு போடுறேன். ஃபஸ்ட்டு இன்னொரு கப்பு போடுறேன், இன்னொரு கப்பும் போடுறேன். 2 கப் ஆயிடுச்சு. 2.5 கப்பு கூட போடலாம். 2.5 கப்பு போட்டுருக்கேன். லேசாக இப்படி சூடு வரா மாதிரி பெரட்டிக்கணும், அவ்வளோதான். முறுமுறுன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு சுற்று மிக்சியில் பெப்பர் பட்டனில் வச்சு ஒரு சுற்று சுற்றிட்டா பவுடர் ஆகிடும் ஈஸியாக. எல்லாமே லேசாக அப்படி சூடு வர பரட்டிக்கணும். இப்போது மிக்ஸி ஜாரில் ஓட்ஸும் இந்த பாதாம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அது வந்து இப்போ இதை 2.5 கப்பு போட்டிருக்கேன் ஓட்ஸு, அரை கப்பு போட்டிருக்கேன் பாதாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம் ஆறட்டும், ஆஃப் பண்ணிடுறேன். மிக்ஸி ஜாரில் போடணும். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம அந்த பாதாம் வறுத்ததை போடுறோம். பாதாம் போட்டாச்சு. அது மேலேயே ஓட்ஸும் போட போகிறோம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பாதாம் வேணும்னா ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். இப்போ அந்த பாதாமோட நம்ம இந்த ஓட்ஸையும் அதில் சேர்த்துடும். உங்களுக்கு தெரியுதா? நான் ஓட்ஸ் அதில் போட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள், ஓட்ஸ் போட்டாச்சு. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட போகிறேன். தெரியுதா? ஓட்ஸ் இருக்கா, அதோட ஃப்ளாக்ஸ் சீட்ஸு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன். இது சாதா ஸ்பூனு, டேபிள் ஸ்பூன்னா இன்னும் கொஞ்சம் கூட வரும், அதனால 2 டேபிள் ஸ்பூன் போட்டு இப்போ இது 3ஐயும் மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வரணும். இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு மிக்சியில். அதை ஒரு பவுலில் நம்ம போட்டுருக்கோம். ஓகே, இந்த 3 அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து கொஞ்சோண்டு நட்மெக் பவுடரும் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் 2 அதில் போட போகிறோம். அடுத்தது கிஸ்மிஸ் கொஞ்சம் போட போகிறோம். ஒரு 20-25 பீஸ் இருக்கும் கிஸ்மிஸ் போட போகிறோம். நெக்ஸ்ட் பீனட் பட்டர். பீனட் பட்டர் வந்து நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாம். இது வந்து பீனட் பட்டர் கடையில் கிடைக்கும், இல்லைன்னா நம்மளே வீட்டில் நல்லா வறுத்த வேர்க்கடலையை மிக்சியில் ஃபஸ்ட்டு பவுடராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டு 30 செகண்டில் நீங்கள் போட்டு எடுத்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு பட்டர் கிடச்சிடும். பீனட் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன். அதுக்கு பிறகு தேன் போட போகிறேன். ஏன்னா இதுக்கு வேறு எதுவும் நம்ம ஸ்வீட்டெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, இயற்கையாக இருக்கிறது தான்.
தேன், அதாவது டேபிள் ஸ்பூனால் தாராளமாக 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 3 டேபிள் ஸ்பூன் தேன். இதுக்கு இடையில் ஒரு கிரீஸ் தடவிய பிளேட் எடுத்து வச்சுக்கிறோம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். பாராக தான் இருக்கும். நம்ம பார் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கே தெரியும், வெயிட் போடாது, எந்த விதமான இதுவும் நம்ம சேர்க்கலை. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் தேன் ஊற்றினேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். பீனட் பட்டரும் தேனுமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இந்த கிரீஸ் தடவின பிளேட் இருக்கு இல்லையா, இதில் நம்ம கொட்டணும். கொட்டிட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா அடி ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு இதை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஃப்ரீசரில் கொண்டு வச்சிடறோம். செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பாரை கட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு காட்டுறோம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். இது அப்படியே நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பார் போடலாம். இப்போ நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துன்னு வந்துட்டேன். இது போட்டு பார்ப்போம் பாரு. பார்த்தீங்கன்னா பார் எடுத்தாயிடுச்சு. சைடில் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இதான் கிரானோலா பார். ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் டைம், எப்போ வேணாலும் எனி டைம் சாப்பிடலாம். எல்லாமே இயற்கையானது, உடம்புக்கு நல்லது. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.